வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இன்றைக்கி காலை வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய காலை உணவு பார்த்திங்கன்னா முதல்ல வந்து ஒரு ரஸ்தாளி பழம். ஓகே, முதல்ல சூப்பு சொல்லிடுவோம். சூப் வந்து இது முடவாட்டுக்கால் கிழங்கு சூப்பு. சித்ரா சொன்னதுனால சூப்பு முதல்ல சொல்லிட்டோம். இது வந்து முடவாட்டுக்கால் கிழங்கு வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம். கொல்லிமலையில் தான் கிடைக்கக்கூடிய கிழங்கு. இங்கே கிடைக்குது, கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். வாங்கி நீங்களே சூப் போட்டுக்கலாம். ஓகே, வந்து ரஸ்தாளி பழம். இன்றைக்கி வந்து ஆப்பிள் வச்சுருக்கோம். ஆப்பிள் யூஸ்வலாக வைக்கிறதில்ல. நிறைய கெஸ்ட்டு வந்தவங்க ஆப்பிள் வாங்கிட்டு விட்டாங்க. அதெல்லாம் சரி வேஸ்ட் பண்ண வேண்டாமேன்னு சொல்லி இன்றைக்கி எல்லாத்துக்கும் மக்களுக்கெல்லாம் ஆப்பிள் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து சுரக்காய் பொரியல் பண்ணியிருக்கோம். இது வந்து பச்சைப்பயிறு வேக வச்சு தாளித்து வச்சுருக்கிறோம். இது வந்து முட்டை. இன்றைக்கி வந்து முட்டை மசால் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து மெயின் போர்ஷன் பார்த்திங்கன்னா அவல் தாளித்தது. இதுதான் சிகப்பரிசி அவளுது. இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய காலை உணவு. ஓகே, இப்போ ஒரு போன வாரம் நினைக்கிறேன், போன வாரமும் அதுக்கு முன் வாரமும் நீயானா நான் வந்திருக்கோம். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்க்கலைனாலும் ஒரு போய் பாருங்கள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயட் பற்றி நிறைய பேசினாங்க. அதில் முக்கியமாக வந்து நிறைய ஒரு பக்கம் டாக்டர்ஸ் இருந்தாங்க, ஒரு பக்கம் நம்மள மாதிரியான டயட் ஃபாலோ பண்ணுறவங்க இருந்தாங்க. நம்ம வந்து டயட் ஃபாலோ பண்ணல, நம்ம வந்து பேலன்ஸ்டு ஃபுட் சாப்பிட்டுருக்கோம். அதனால் இதை வந்து டயட் கணக்கில் சேர்த்த முடியாது. அந்த மாதிரி நிறைய டயட், பேலியோ டயட்டு, ஜிஎம் டயட்டு அப்படி இப்படின்னு நிறைய டயட் பேசிகிட்டு இருந்தாங்க. நிறையா வந்து உளறல் இருந்துன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் அந்த பக்கம் இருந்து பேசின டாக்டர் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து ஒரு புரிதல் இல்லாமல் அவங்க பேசினாங்க. இவங்கெல்லாம் பேசினாங்க, அது ஓகே, மக்கள் பேசினாங்க. இப்போ டாக்டர்ஸ்க்கே சரியான புரிதல் இல்லாமல் ஒருத்தர் வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருக்கவே கூடாது அப்படின்னு சொன்னார். எது சரியான உணவு முறைன்னு கடைசி வரைக்கும் அவங்க யாருமே சொல்லலை. நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்டால் அவங்க வந்து சொன்ன உணவு முறையெல்லாம் வந்து கண்டிப்பாக சரியான உணவு முறையே கிடையாது. டாக்டர்ஸ் சாப்பிட்ற உணவு முறையெல்லாம் அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான விஷயம் வந்து ஐசிஎம்ஆரோட நாம்ஸ், ஐசிஎம்ஆரோட டயட்ரி கைட்லைன்ஸ் ஒன்று இருக்குது. போன வருஷம் தான் ரிலீஸ் பண்ணாங்க. அதை கூட அவங்க எல்லாம் யாரும் பார்த்தாங்களா படித்தாங்களான்னு தெரியல. அதை பற்றி யாருமே பேசவும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய டாக்டரை வந்து நம்பாதீங்க. டாக்டர் கரெக்டாக சொன்னார்னா ஓகே, கரெக்டாக சொல்கிறாரான்னு பாருங்கள். உங்கள் உடம்புக்கு என்ன தேவைங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். டாக்டர்ஸோட அட்வைஸ் வாங்கிக்கிங்க. ஆனால் அவங்க சொல்கிறதே அப்படியே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக பாதிப்பு உங்களுக்காக தான் இருக்கும். பெரும்பாலான டாக்டர்கள் இப்படி தான் இருக்காங்க. நிறைய டாக்டர்ஸ் நல்ல டாக்டர்ஸ், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நல்ல சஜஷன் கொடுப்பாங்க, நல்ல எக்ஸசைஸ் பண்ணுறவங்க இருக்கிறாங்க, நல்ல டயட் ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க, டயட் ரெக்கமெண்ட் பண்ணுறவங்க இருக்காங்க. அதே மாதிரி என்னுடைய டயட்டை வந்து அப்ரிஷியேட் பண்ணுற டாக்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் எல்லா டாக்டர்ஸும் ஒரே மாதிரி கிடையாது. ஆனால் சரியான டாக்டர் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணி அவர் சரியாக சொல்கிறாராங்கிறத நீங்கள் வந்து கிராஸ் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த உணவு முறை மாற்றத்தை எடுத்துங்க. நான் வந்து வைத்தியத்தை பற்றி எதுவுமே சொல்லலை, உணவு முறை பற்றி மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே.